ஹலோ எவ்ரிவன், நாங்க தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்து போறோம்னா, Flipkart நமக்கு முதல் முறையா ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. பெரிய ஒரு பார்சல்ல வந்திருக்கு. கண்டிப்பா உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஒரு கம்பெனி முதல் முறையா ஒரு ரிவ்யூக்காக ஒரு ப்ராடக்ட் சென்ட் பண்ணும்போது ரொம்ப குவாலிட்டியான, அதாவது இருக்கக்கூடியதுல பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் தான் ரிவ்யூக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை மீறி ஏதாவது ஒரு குவாலிட்டியில அந்த பொருளை சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி நான் ரிவ்யூ பண்ணுவேங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வச்சு செஞ்சிடலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பாக்ஸை உங்க முன்னிலையில ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சு பார்க்கும்போது உள்ளாடி என்ன இருக்குன்னா, லாஜிடெக்கோட MK220 கோம்போ கிட் தான் இருக்கு. கோம்போ கிட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஒயர்லெஸ் மவுஸ் அப்புறம் ஒரு ஒயர்லெஸ் கீபோர்ட் சேர்த்து ஒரு பேக்கிங்கா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதாவது இது வாங்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டும் சேர்த்து தான் வரும். லாஜிடெக்கை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது பிசி யூஸ் பண்றவங்க ஒரு பிசி வந்து அசம்பிள் பண்ணும்போது எனக்கு வந்து லாஜிடெக்கோட கீபோர்ட் மவுஸ் கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு பிடிவாதமா வாங்குவாங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஒரு கீபோர்ட் அண்ட் மவுஸ் மேனுஃபேக்சர் பண்ணா எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டியில் தான் உங்களுக்கு வந்து லாஜிடெக்கோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். மைக்ரோசாஃப்டும் இப்போதைக்கு வந்து கீபோர்ட் அண்ட் மவுஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஏ குவாலிட்டியில தான் இருக்கும். எல்லாருமே இப்போ வந்து பிசி யூஸ் பண்றீங்க, எல்லாருமே மைக்ரோசாஃப்டோட ஓஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அதாவது ஒரு 90% மக்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உங்க கம்ப்யூட்டருக்கு வந்து பயன்படுத்துவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ லாஜிடெக் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஓஎஸ்க்கு வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹார்ட்வேர்னு சொல்லிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கூட கிடையாது. ஏன்னா இதோட குவாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். கீபோர்டை டைப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ டைப் பண்ண உங்களுக்கு வரலன்னா கூட இது ஈஸியாக வந்து இந்த கீபோர்ட் மூலியமா டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்லிக்க மறந்துட்டேன். அதாவது என்னன்னா, இந்த கீபோர்டில் உங்களுக்கு வந்து மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது ஒன் கிளிக் ஹோம் அக்சஸ், ஒன் கிளிக் மெயில் அக்சஸ், ஒன் கிளிக் சர்ச், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒன் கிளிக் மல்டிமீடியா அக்சஸ், அதுக்கப்புறம் மல்டிமீடியாவில் உள்ள எல்லா, அதாவது ஃபார்வர்ட், பேக்வேர்டு, பாஸ், பிளே எல்லாமே நீங்கள் வந்து இந்த கீபோர்ட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மியூட் பண்ணிக்கலாம். உங்கள் பிசியோட வால்யூம் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த கீபோர்ட் மூலியமா பண்ணிக்கலாம். ஸோ மல்டிமீடியா ஃபெசிலிட்டியும் இருக்கு. வேற எல்லாமே ஒரு நார்மல் கீபோர்டை விட உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்ட் பாக்ஸ் கூட உங்களுக்கு வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. மவுஸுக்கு தேவையான பேட்டரி, கீபோர்டுக்கு தேவையான பேட்டரி. ஸோ ஒரு வருடத்துக்கு நீங்க வந்து பேட்டரி ரிப்ளேஸ் பண்ண தேவை கிடையாது. இந்த ஆல்கலைன் பேட்டரியை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அன்பாக்சிங் பண்ணீங்கன்னா அன்பாக்சிங் கூட உங்களுக்கு என்ன வரும்னா, ஒரு கீபோர்டு, அப்புறம் மவுஸ், அப்புறம் 2 செட் பேட்டரி, அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், இவ்வளோதான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ ஒரு நல்ல ஒரு கீபோர்டு தான். இதை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ தேவையில்லாத நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்பி வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பிடித்திருந்தால் பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நம்பி வாங்கலாம். அதாவது டிடிஜி ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு சீல் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், நம்பி வாங்கிக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.